ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். இந்த மார்க்கெட்டில் ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக தான் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இதை ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை நாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அதோட ட்ரேட் டிசிஷனை மேக் பண்ணுறது ரொம்ப குயிக்காக இருக்கணும். ஒரு வித்தின் செகண்டுக்குள்ளே வந்துட்டு அதை வந்துட்டு குவாலிஃபை பண்ணி அந்த ட்ரேடில் நம்ம வந்துட்டு ஆர்டரை பஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட ட்ரேட் செட்டப்பை பில்ட் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த ட்ரேட் செட்டப்பை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையராக இந்த மார்க்கெட்டில் ஒரு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கும் பொழுது எந்த இடத்துல மார்க்கெட்டில் ரொம்ப ஃபியர் வந்துட்டு உண்டாகுதோ அப்போ இம்மிடியேட்டாக வந்துட்டு ஜம்ப் ஆகி போகிறத பார்த்துருக்கலாம். ஏன் இன்னும் ஒரு சில டைமில் ஸ்பாட் ப்ரைஸ் கூட மூவ் ஆகிருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு மூவ் ஆகிறத நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே பார்த்துருக்கலாம். ஓகே கைஸ், நாம் இன்றைக்கி நிஃப்டியில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாம் எந்த மாதிரி ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம். நான் இந்த சேனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோஸில் நான் 30 மினிட்ஸில் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டதுனால நான் இன்றைக்கி டைரெக்டாக வந்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். நாம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நிஃப்டி சார்ட்டை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணாலே போதுமானது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆனதுக்கும் மேலே, அதாவது கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த பாட்டம் லைன் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்துட்டு அப்சைடு மொமெண்டம் கொடுத்து இதே இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகும் பொழுது நீங்கள் ஒரு பையிங் வியூ எடுக்காதீங்க, வெயிட் பண்ணி நாம் வந்துட்டு ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு எடுத்தால் மார்க்கெட்டில் மொமெண்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகே, அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 10-12 கேண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு எடுத்தேன். இதுக்கு நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 25,150. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்டோட ப்ரைஸ் வந்துட்டு 25,150. ஸோ அதனால் வந்துட்டு நான் 25,150 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 25,150 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்த கேண்டல். ஓகே, நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டே லோவிலேருந்து என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 77.50 அப்படிங்கிறது வந்துட்டு மிட் பாயிண்டாக வந்துட்டு கிடைக்கிது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டல்லையே வந்துட்டு நம்ம ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுவோம் 10-18 கேண்டல். ஓகே, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருந்தது அப்படின்னா மார்னிங் மார்க்கெட்டில் அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்துட்டு வரலை. அதாவது நான் சொல்கிறது கால் ஆப்ஷனோட பையர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஆக்டிவாக வந்துட்டு இல்லாமல் இருந்தாங்க. பட் இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க, நமக்கு ஒரு செல்லிங் ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதாவது இந்த கேண்டலோட க்ளோஸ் 79.80 இருக்குல்ல, நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 80 ருபீஸில் வந்துட்டு என்னோட என்ட்ரி வந்துட்டு எடுத்திருந்தேன். என்ட்ரி 80 ருபீஸில் நான் வந்துட்டு எடுத்தேன் அப்படின்னா என்னோட 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 60 ருபீஸ் வந்துட்டு இருக்கும். நான் இமிடியேட்டாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே வந்துட்டு இமிடியேட்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, அகெயின் மார்க்கெட் என்ன ஆனது அப்படின்னா இமிடியேட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10:45 அந்த டைமில் வந்துட்டு நான் நம்மளோட பொசிஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அதாவது அந்த டைமில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 அந்த மாதிரி வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் எக்ஸிட் ஆகும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிட் ப்ரைஸ் 72. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஒரு சில சப்ஸ்கிரைபர்களுக்கு ₹1-2 முன்ன பின்ன வந்துட்டு ஆகிருக்கும். ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நாம் 80 ருபீஸில் வந்துட்டு என்ட்ரி ஆகிருக்கோம், அல்லது இந்த கேண்டலை பேஸ் பண்ணி எடுத்துருந்தோம்னா ஒரு 77-78 அந்த மாதிரி என்ட்ரி ஆகிருக்கும். ஆனால் நாம் எல்லாருமே டோட்டலாக வந்துட்டு
எக்ஸிட் ஆனது ஒரு 67 68 அந்த ரேஞ்சில். ஓகே, அதாவது நம்மளோட 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இன்னும் கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகே, இந்த ட்ரேடில் வந்துட்டு நம்ம எப்பயுமே 25%க்கு வந்துட்டு வெயிட் பண்ணுவோம், 50% டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏன் வந்துட்டு 25%ல் வந்துட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு இம்மிடியேட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் ட்ரேடு வந்துட்டு வந்தது. இந்த ட்ரெண்டிங் ட்ரேடை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் வரேன். ஓகே, இப்போ நான் இந்த ட்ரெண்டிங் ட்ரேடில் என்னோட என்ட்ரி கேண்டல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:30க்கு. ஓகே, இந்த 10:30க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துட்டு புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு பொசிஷன் இருக்குது, அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு. ஓகே, நாம் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் நல்லா சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்கள், நான் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 83 ருபீஸ் வந்திருக்கும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி இருக்க பொசிஷனை கட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். நாம் இமீடியட்டாக வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணக்கூடாது. அப்படி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேண்டல்லையே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்சைடு வந்துட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், அதாவது நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாம் எடுத்த அந்த ப்ராப்பரான புட் சைடு ட்ரேடும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை, இந்த கால் ஆப்ஷன் சைடு உள்ள இந்த ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்துட்டு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஒன் சைடாகவே நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு எடுத்திருப்போம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்துட்டு அந்தளவுக்கு அங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனை வந்துட்டு கொடுத்தது. ஓகே, இதே போல் வந்துட்டு எல்லா நாளுமே மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காது. நமக்கு இந்த ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா இங்கே 83 ருபீஸில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேண்டல் கீழேயே வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு நம்மளோட ட்ரெண்டிங் ட்ரேடில் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ஓகே, அதாவது 83 ருபீஸில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதாவது 76 ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபி தான் நாம் வந்துட்டு நிஃப்டியில் ஆப்ஷன் ப்ரீமியம் நாம் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க போகிறோம். இதுக்கான ரிவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50%, அதாவது வந்துட்டு 7 ருபீஸ் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், நமக்கு ரிவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 40 ருபீஸ். ஓகே, ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மொமெண்டம் வந்துட்டு என்னால் வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க முடியல. இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இமீடியட்டாக போயிடுச்சு. தென் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு போயிட்டு இருந்தது ஆஃப்டர் டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறம். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கே இருந்து மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும், அதாவது ஒரு 77 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது இம்மிடியேட்டாக மூவ் ஆகணும். ஒரு மார்க்கெட்டில் ஃபியர் இருக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு மூவ் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு இன்சைடு கேண்டலாகவே வந்துட்டு இவ்வளோ நேரம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 11:54 கேண்டல் மறுபடியும் ஒரு இந்த ஹையை வந்துட்டு கட் பண்ணி மேலே போகுது. மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு கேண்டலாகவே ட்ரேட் ஆகுது. அகைன் வந்துட்டு இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணோன்னே இம்மிடியேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் மார்னிங் சொன்ன மாதிரி 86 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு போயிருக்கு. ஓகே, அதாவது ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சில நாள் மார்க்கெட் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணோம். பட் நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இதை நான் ரொம்ப வீடியோஸில் சொல்கிறது. சப்போஸ் நாம் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு சர்வே பண்ண முடியாது. ஓகே கைஸ், அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அதாவது 25,212 அப்படிங்கிற ரேஞ்சில் இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகிருக்கு. அதே டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 12:24 நாம் வந்துட்டு ஒரு 115 வரைக்கும் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போது அதுக்கப்புறம் 115க்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோமா அப்படின்னா நான் பர்சனலாக இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது வந்துட்டு இது 2வது டைம் இந்த ப்ரைஸை வந்துட்டு இங்கே டச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் என்ன வேணால் ஆகலாம். சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 115க்கு மேலே அது வரைக்குமே இந்த ட்ரேடு வந்துட்டு வேலிடாக இருந்து நமக்கு ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல போயிட்டு 12.27 நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா மேட்ச் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணும்பொழுது அப்படி தான் இருந்தது. சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா 25,234. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்சல் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா நாம் வந்துட்டு கடைசியாக ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சுட்டே நம்ம வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். இந்த ஒரே கான்செப்டை வச்சு நம்ம ட்ரேடுமே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் எல்லா வீடியோவும் யாரை ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன், யாருக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் வந்துட்டு புரியும். ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சோ அந்த ப்ரைஸ் எல்லாமே நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சேனலை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அல்லது ரீசெண்ட் டைமாக தான் வந்துட்டு வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு 8 மந்த்துக்கு மேலேயே வந்துட்டு இந்த ஒரே ஒரு ட்ரேடிங் செட்டப்பை வச்சு ட்ரேடிங் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் எல்லா லைனுமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி போய் பார்க்கும்பொழுது எனக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல் வந்துட்டு தெரியுதா அப்படின்னா எதுவுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக இல்லை. அதாவது இங்கே வந்துட்டு பையிங் கேண்டல் இருக்குது, ஆனால் இந்த ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுறலாம். இந்த ஒரே ஒரு கேண்டல் மட்டும்தான் செல்லிங் கேண்டல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரே ஒரு கேண்டலை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். நாளைக்கான ட்ரேடில் ஒரு மேக்னெட்டிக் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் பாயிண்டில் நாம் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்துட்டு நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் எதிர்பார்த்து நமக்கான ட்ரேடிங்க்கான எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணி ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.